எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். என்னப்பா பண்ணும் தமிழ்ல பேசணுமா? வந்த வந்த சரிம்மா. ஏய் உன்னை பார்த்தா அந்த சிம்பு கூட வர மாதிரியே இருக்கு. சரி ஓகே. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. முதல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் வருவீங்கன்னு. நான் அப்படியே குவாய்ட்டா வந்து மேல வீட்டுல போய் உட்காந்துக்கலாம் ரிலாக்ஸா நினைச்சிட்டு வந்தேன். பட் மேட் மை டே. தேங்க்யூ. இவ்வளவு வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ்டா இந்த மாதிரி ஒரு 2011 வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு வரும்போது இருந்தது அதே ஃபீலிங். சோ யூ கோ டவுன் த சேம் மெமரி லேன். அதிலே திருப்பி நடந்து வரும். அதான் இதில் தமிழை மாத்தி இன்னும் நான் சொல்றேன். For what? No, actually, I mean, it's not. To be honest, I don't know, it's emotional for a lot of people. It will be emotional. Maybe it will sink in, but for me, personally, I think it's a great sense of relief and satisfaction. When did you decide to stay? It's very instinctive, yeah. It's been running in my head for a while, but it's very instinctive. I just felt on day 4 and just called it on day 5. That's it. One of your, tell us about the moment you had that 10-wicket streak. Which one? The first one. First 10 wicket, ஞாபகமே இல்லை எப்ப எடுத்தேன். டு பி ஆனஸ்ட் ரைட், நம்ம எல்லாருமே வந்து நம்ம கரியர்ல வி ஆல் கீப் கோயிங் த்ரூ a lot of things. இது கிரிக்கெட்டருக்கு மட்டும் இல்ல, பட் ஜென்ரலாவே சொல்றேன். எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். நைட்டு தூங்க போதெல்லாம் விக்கெட் விழுந்தது, ரன் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு 2 இயர்ஸா. சோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம வந்து அடுத்த பாதைக்கு போனோம் அப்படிங்கிறதுக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய முடிவு இல்லை. நம்ம அடுத்த பாதைக்கு தான் போறோம். we are not done with anything. என்னங்க இனிமே முடியாது. இல்ல பட் அவ்வளவு எனக்கு ஒன்னும் ரிக்ரெட்டே இல்லை. ஐ ஹேவ் 0 regrets. அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்திருக்கேன், ரிக்ரெட்ஸோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழறதுக்கு நான் தயாரில்லை. எனக்கு ரிக்ரெட்ஸே கிடையாது. என்னங்க பார்த்தா தெரியலையா? சிரிச்சுனே இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா இருக்கணும் கொஞ்ச நாள், அவ்வளவுதானே. சும்மா எனக்கு சும்மா இருக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அதுதான் கொஞ்சம் ட்ரை பண்ண போறேன். I think that part of me is still burning bright. I'm going to play for CSK and don't be surprised if I try and aspire to play for as long as I can. I mean, I don't think Ashwin the cricketer is done. I think Ashwin the Indian cricketer has probably called it time. That's it. You've been role model for many. In my own small way, நான் என்னோட சின்ன வயல பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நான் அகாடமி ஒரு 13 இயர்ஸா நடத்திட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன் மெனி வேஸ் நான் வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ஸ்கவுட் பண்ணிருக்கேன். டிஎன்பிஎல் ரெகுலரா விளையாடுறேன். என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன, நான் நிறைய இடத்துல விளையாடுறதே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நாலேஜை பாஸ் ஆன் பண்றதா கான்ட்ரிபியூஷன். நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், ஸ்டேஜ் எல்லாம் திறந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஐ ஃபீல் நம்ம என்ன பண்ண முடியும்னா சின்ன கேம்ஸ் எல்லாம் கூட விளையாடுறது நம்ம பண்ற கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா அகாடமி போறது, இங்க இப்ப தமிழ்நாடுல யார் அண்டர் 19 விளையாடுறாங்க, அண்டர் 17, நம்மளோட வாழ்க்கையில யாரெல்லாம் வந்து டச் பண்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையை நம்ம தொட்டாலே போதும் நான் ஃபீல் பண்றேன். இல்ல அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் ஐ திங்க் இட்ஸ் a long way to go. இன்னும் நிறைய பண்ணலாம் நான் நினைக்கிறேன்.